ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கே கிளம்பிருக்குன்னா மெயின் ரோட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன். என்ன வேலைன்னா உளுந்து, சரி அரிசி ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து இல்லை, சரி உடச்சிட்டு நம்ம ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லாக வண்டு வச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்து 1 மாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு நானும் பார்க்கவே இல்லை. கடைசியில் இன்றைக்கி எடுத்து ஊற வைக்கலாம், போய் உடச்சிட்டு வரலான்னு எடுக்கிறேன். ஃபுல்லாக வண்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் வச்சுருந்தாலும் அது எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம போய் உடச்சிட்டு வந்துடலாம். நிறைய வண்டு வந்துச்சு, பாதி உளுந்து வேஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெயின் ரோட்டுக்கு தான் போகிறேன், வாங்க போயிட்டு. வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாமாவை கூப்பிட்டா உளுந்து வாங்கிட்டு வான்னு தான் சொன்னேன். உளுந்து தான் வச்சுருக்கேன், நீயே போய் உடச்சிக்கோன்ட்டாரு. நம்மளே போய் இருந்தால் கடையில் அழகாக போய் உளுந்து வாங்கிட்டு வந்து மாவாட்டி இருக்கலாம். நம்ம கேட்டதெல்லாம் நம்மளே மாட்டிக்கிட்டோம். சரி, வச்சுருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி உடச்சிட்டே வந்துடலான்னு கிளம்பிட்டேன். செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளாரே இருக்கிற வரைக்கும் வெயில் நம்மளுக்கு தெரியல, வெளியே வந்தால் நடக்க முடியல, அவ்வளோ வெயிலாக இருக்குது. அவங்களால மட்டும் வண்டி இல்லைன்னா எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் மட்டும் எங்கே போனாலும் நடந்தே போகணுமா? வீட்டில் இருந்தால் எல்லா வேலையும் செஞ்சாகணுமா? அந்த வெயில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போகிறது? முடியல. ஏன்டா இப்போ அரிசி நான் ஊற வச்சுன்னு நினைக்கிறேன். இது ஊற வச்சதால நான் உடனேவும் ஆட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நேரம் உளுந்து ஊறினா தோல் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். நம்ம கொஞ்சமாக உளுந்து வாங்கிட்டு போய் இப்போ ஊற வச்சு மாவாட்டிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து இது ஊற வச்சு கண்டிப்பாக வேறு என்ன பண்ணுறது. நைட்டுக்கு மாவு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இது அரைச்சிட்டு எடுத்து போய் ஊற வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு சாயந்தரம் ஆகிடும். அது தோல் எடுக்கணும்ல. இங்கதான் அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க கேட்டு பார்க்கலாம். அக்கா அக்கா, வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாவம், சரி இவ்வளோ தூரம் எப்படி போவோம், சரி நான் வரேன் நம்ம போகலான்னு சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீ போய் உடச்சிட்டு வான்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் ஜாலி, அவங்க வந்து 3 மணிக்கு மேலே தான் உடைப்போம், நீங்கள் வச்சுட்டு போங்கன்ட்டாங்க. அதனால் நைஸாக அப்படி வச்சுட்டு 1/4 கிலோ உளுந்து மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வருவாங்கள்ல சாயந்தரம் வாங்குறதுக்கு. நம்மளை மட்டும் பாவடே நினைக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவங்க செய்கிறதுக்கு அவங்களுக்கு பெருசாக தெரியுது. நம்ம எவ்வளோ செஞ்சாலும் இதெல்லாம் செஞ்சோம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம். ஆனால் கடைசியாக சாவி எடுக்காது அந்த பைக்குள்ளாரே போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாதி தூரம் வந்து திரும்ப நடக்கிறேன். ஐயோ கடவுளே, யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பையை வச்சு அதுக்குள்ளே சாவி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டே விட்டுட்டு வந்துட்டேன். பாதி தூரம் வந்துட்டு பரவாயில்ல, வீட்டுக்கிட்ட போயிட்டு ஞாபகம் வராது, பாதி தூரத்துலேயே ஞாபகம் வந்துச்சேன்னு சொல்லி சந்தோஷம்தான் பட்டுக்கணும். பாதி தூரம் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஐயோ பைக்குள்ளாரே சாவி போடணும் எடுக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப பாருங்கள் ரோட்டுக்கு நடந்துட்டுருக்கேன். ஐயோ கடவுளே, அந்த அளவுக்கு நம்மளுக்கு மூளை வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ இல்லை, தனியாக தான் போட்டிருந்தேன். இதோ நல்லா அறிவாளி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம.
மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் நடக்கிறதுக்கு மறைச்ச மறு டைமே நடக்க வச்சு சாமி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதாங்க. ஃபைனலாக வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாதி வட்டியில். பாருங்க, நம்ம போயிட்டு கரெக்டாக வர டைமுக்கு வந்திருக்காங்க. ஊரைக்கலாம் இன்னைக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அது அரைச்சி வந்து இப்போ ஊறி வந்து நைட்டு நம்ம இது பண்ண முடியாது. ஈவினிங் தான் மாவாட்ட முடியும். இது ஒரு 1/2 hour நம்மளுக்கு ஊறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவாட்டிடலாம். இப்போ எனக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிச்சு. இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம், அது நிறைவேறிடுச்சு.